நினைக்காதீங்க. சரிங்க, அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும் பிஸலாத், உங்கள் குழந்தைகளுக்கு 3 கற்றுக் கொடுங்கள். ஒன்று பிஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியை நேசிப்பது, அது சொல்லிக் கொடுங்க. 2 வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை நேசிப்பது, அது சொல்லிக் கொடுங்க. 3வது திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் எப்படி ஓதுவது, அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க. இதில் சில பேர் நினைப்பாங்க, என்னங்க குர்ஆனை கற்றுக் கொடுக்கறத 3வதாக சொல்கிறாங்க அலி ரலியல்லாஹு கடைசியாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தை பற்றி 2வதாக சொல்லிட்டு குர்ஆனை கற்றுக் கொடுக்கறத 3வதாக சொல்லியிருக்கிறாங்களே என்று விவரம் அறியாதவர்கள் கேட்பார்கள். ஆனால் இப்படித்தான் இருக்க வேண்டும் வரிசை. ஏன் தெரியுமா? அந்த மஹப்பத்தை ரசூல் இல்லாம, மஹப்பத்தை அகில பைத்து இல்லாம நீ குர்ஆனை ஓதி என்னப்பா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு யஹூதிகள் ஓதுகிறார்களே குர்ஆனை, ஒன்னை விட அழகா ஓதுவான் யஹூதி. நீங்க என்ன ஓதுறீங்க? ஒரு யஹூதி ஓத சொல்லுங்க, அழகா ஓதுவான். குர்ஆனை ஓதிட்டான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவான் யஹூதிக்கு. குர்ஆன் ஓது அவன்கிட்ட என்ன இருக்கு? குர்ஆன் ஓதுறது இருக்கு, ஆனா மஹப்பத்தை ரசூல் இருக்கா? இல்லை. இப்போ வெறுமனே குர்ஆன் ஓதுறதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத்தினுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது பின்னால் ஒரு கூட்டம் வரும், யக்ரஊனல் குர்ஆன், குர்ஆனை அழகாக ஓதுவாங்க. ஆனால் என்ன, லா யுஜாவிசு தராக்கியஹும், அந்த குர்ஆன் ஓதுறாங்கல்ல அது தொண்டைக்குள்ளே விட்டு கீழே இறங்காது அப்படின்ட்டாங்க. இவங்கள யாரு? வழிகட்ட கூட்டம் பின்னால் வருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ குர்ஆனை ஓதுவது என்பதல்ல, அது வழிகட்ட கூட்டமும் ஓதும், யஹூதியும் ஓதுவார்கள். மஹப்பத்தை ரசூலோட ஓதுங்க, அப்பதான் குர்ஆனை ஓதுனா பயன் அளிக்கும். ஆகவே தான் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, மஹப்பத்தை ரசூலை கற்றுக் கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரின் மஹப்பத்தை சொல்லிக் கொடுங்க உங்க குழந்தைகளுக்கு. அது பிறகு பக்குவப்படுத்திட்டீங்களா, அப்புறம் குர்ஆனை சொல்லிக் கொடுங்க. இப்போ குர்ஆனை ஓதுனா உங்க பிள்ளைகள் அதற்கு உரிய பலன் கிடைக்கும் என்ற கருத்திலே தான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள், பெற்றோர்கள், அவருடைய பாரம்பரியத்தினர்கள், கிராமத்தினால் வரைக்கும் வரப்போகிற அவருடைய வாரிசுதார்கள் அத்தனை பேரையும் நேசிப்போம், மஹப்பத்தை வைப்போம், வெற்றி பெறுவோம். அதிலே தான் உண்மையான வெற்றி இருக்கிறது. காரணம், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவின் வாசலை பிடித்து கொண்டு சொன்னார்கள். காபாவின் வாசலை நான் சொல்வது சத்தியம் என்பதை காட்டுவதற்கு, சும்மா கூட சொல்லியிருக்கலாம். ஏன் அந்த காபா வாசல் பிடிச்சாங்க? முக்கியமானது, எல்லாம் கவனிச்சுக்கிறேங்கன்னு அர்த்தம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் குடும்பத்தினர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பலை போன்றவர்கள். அந்த கப்பலில் யார் ஏறிக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார்கள், யார் ஏற மறுத்தார்களோ அவர்கள் வெள்ளத்திலே மூழ்கி மாண்டு போனார்கள். தபுரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகான உதாரணம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு வெள்ளப்பள்ளம் ஏற்பட்ட போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க, வாங்கங்க அந்த கப்பல் வந்து ஏறிக்கொள்ளுங்க, இல்லாட்டி வெள்ளத்தை முழுகுங்க. இதை ஏற்றுக்கொண்டு சில பேர் ஏறிக்கிட்டாங்க, அவங்கெல்லாம் பிழைச்சிக்கிட்டாங்க. யார் மறுத்தாங்களோ வெள்ளத்தை மூழ்கி அழிந்து போனார்கள், மாண்டு போனார்கள். என் குடும்பம் அப்படித்தான். என் குடும்பத்தினரை யார் அரவணைக்கிறார்களோ, யார் நேசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றி பெற்று விடுவார்கள். யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் மாண்டு போய்விடுவார்கள். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் நமக்கு இருக்கின்ற போது வெள்ளத்தை பற்றிய பயம் நமக்கு இருக்கு. சரி, இப்போ